பாதிக்கப்பட்டிருக்குதா, இது தாய்க்கு தான் தெரியும். ஒரு ஸ்கூல் முடிஞ்சு ஒரு குழந்தை வருதுன்னு வைங்களேன், அது சந்தோஷமா வருதா சோகமா துக்கமா வருதான்னு தாய் முகத்தை கவனிச்சு சொல்லிடுவாங்க. ஏன் இன்றைக்கி குழந்தை ஒரு மாதிரி இருக்கு, மடியில் தூக்கி வச்சு உனக்கு என்னம்மா நடந்துச்சு, ஸ்கூலில் ஏதாவது நடந்துச்சா அப்படின்னு கேட்டு அந்த குழந்தை சோர்வாக இருக்கிறதை மாற்றி சந்தோஷப்படுத்தும் வரைக்கும் தாய்க்கு சந்தோஷம் இல்லை. அந்த முகத்தை வச்சே கண்டுபிடிச்சிருவாங்க. அதான் தாயினுடைய அன்பு. அதே மாதிரி தான் ஆண்டவரும் கூட உங்களுடைய முகத்தை பார்த்தே கண்டுபிடிச்சிருவாங்க. என் மகளே இன்னைக்கு சோர்வா இருக்கிற, என் மகனே இன்னைக்கு ஒரு மாதிரி கலக்கமா இருக்கிற, எதுக்கு இப்படி இருக்கிற, நான் இருக்கிறல்ல உனக்கு அப்படின்னு தேற்றுகிற ஒரு அற்புதமான ஆண்டவர் தான் இயேசு கிறிஸ்து. என் வாழ்க்கையில் அவர் தேற்றுகிறவராக இருந்திருக்கிறதுனால தான் நான் இன்றைக்கு வரைக்கும் உற்சாகமாக ஊழியம் செய்கிறேன். இல்லாட்ட ஊழியம் செய்ய முடியாது. பாடுகள் நெருக்கத்தில் அவருடைய சமூகத்தில் போகும்போது ஏன் துக்கமாக இருக்க, ஏன் சோர்வாக இருக்க, ஏன் இது குறித்து நீ கலங்குற, நீ அதெல்லாம் குறித்து கலங்காத, நான் இருக்கிறல்ல, மனுஷங்க என்ன வேணாலும் சொல்லட்டும், நான் உன்னை குறித்து என்ன சொல்கிறேனோ அதுதானே முக்கியம், பிறகு எதுக்கு நீ கவலைப்படணும் அப்படிலாம் அவர் தேற்றுவார். அவர் அழகாக தேற்றுகிற ஒரு தாயை போன்றவர் இன்னைக்கு உங்களை தேற்றுகிறார். என் மகளே, ஏன் சுகமாக இருக்கிற, ஏன் துக்கமாக இருக்கிற, வெளியே சிரிச்சுக்கிட்டு இருக்க, உள்ளுக்குள்ள அழுது கொண்டிருக்கிற எனக்கு தெரியும். மகனே, ஏன் நீ இது மாதிரி இருக்கிற, சோர்ந்து போன நிலைமையில ஏன் கலங்கி கொண்டு இருக்கிற, உங்களை பார்த்து பேசுகிறார். அவர் சொல்கிறார், நான் இருக்கிற உனக்கு நான் கவனித்து கொள்ளுவேன். ஒரு தாயை போல இன்னைக்கு உங்களை தேற்றுகிறார். உங்களுடைய இருதயத்தின் சோர்வுகள் மாறட்டும், உங்களுடைய இருதயத்தின் கலக்கங்கள் மாறட்டும், உங்களுடைய பயங்கள் மாறட்டும். இயேசுடைய அரவணைப்புக்குள்ள இருக்கிறீங்க. ஒரு தாய் எப்படி தன் குழந்தையை அணைத்து கொண்டு தேற்றுவாங்களோ அதே மாதிரி ஆண்டவர் உங்களை அணைத்து கொண்டு தேற்றுகிற ஆண்டவர். இன்னைக்கு அவருடைய கரத்துக்குள்ள வந்துருங்க, அவருடைய மார்பிலை சாய்ந்து கொள்ளுங்க. அவங்க அனைத்து உங்களை ஆறுதல் படுத்துகிற தேவன் அவர். இப்போ உங்களுடைய தாயை நீங்க இன்னைக்கு கனப்படுத்தணும். நேரில் போங்க, ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுங்க, அவங்கள சந்தோஷப்படுத்துங்க, அவங்கள உங்களுக்காக ஜெபிக்க சொல்லுங்க. அது உங்களுக்கு ஆசீர்வாதம். செய்வீங்களா இன்றைக்கு? சரி. இப்போ ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தாயாக இருந்து தேற்றுகிற அன்பை நினைத்தோமை துதிக்கிறப்பா. இந்த மகள் காயப்பட்ட உள்ளத்தோட, இந்த மகன் வேதனையோட, வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகளோட சோர்ந்து போய் இருக்கிறாங்க. நீங்க தேற்றுகிற தேவன் தானே. உங்க கரத்தினால அவங்களை அணைத்து கொள்ளுங்க, அவங்களை தேற்றுங்க. அவருடைய உள்ளத்தில் இருக்கிற காயங்கள், வருத்தங்கள், சோர்வுகளை மாற்றுங்க. இன்றைக்கு இப்போ அவங்களை தொட்டு பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன், ஆமேன்.